அயோத்தி படம் சார்பாக இந்த வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம நாட்டில் இருக்க 3 மேஜர் மதங்கள் ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம், அந்த 3 மதங்களின் கீழே வந்த பாடல்கள், அதாவது ஆல்பம் சாங்ஸ் ஆகட்டும், சினிமாவில் வந்த பாடல்கள் ஆகட்டும், எனக்கு பிடித்தவை என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மதங்களின் கீழே நான் கடந்து வந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ், அதுபோக என்னுடைய பாசிட்டிவ் தாட்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக் செக் 1 2 ஹமாரா தேஷ் மே. பிறப்பால் நான் வந்து ஹிந்து அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே நிறையா ஹிந்து கடவுள் பாடல்கள் கேட்டிருக்கேன். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சது வந்து முருகன் பாடல்களில் உந்தன் முகம் காண தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவன் பிரணவம்னு சொல்லிட்டு ஒரு சிவன் பாட்டு ஆல்பம் சாங் தான். அதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்க ஆரம்பித்தேன். அது இப்போ வரைக்கும் கேட்டிருக்கேன். அப்புறம் கேஜே யேசுதாஸ் பாடின ஹரிவராசனம் ஐயப்பன் பாடல், அது எஸ்பிபி அவர்களுடைய நமசிவாய பாடல், எல்லாரீஸ்வரி அவர்களுடைய செல்லாத்தா பாடல், அது எல்லாமே கேட்டு கேட்டு வைபான காலங்கள் இருக்குது. இப்போவும் நான் அதை கேட்பதுண்டு. படங்களில் வர்ற பாடல்களில் எனக்கு பிடித்தவை வந்து த்ரெட்டு. படங்களில் வர்ற ஹிந்து பாடல்களில் எனக்கு பிடித்தவை வந்து பில்லா படத்துலேருந்து வர்ற சேவல் கொடி பறக்குதடா ஆல் டைம் ஃபேவரேட்டு. பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து வர்ற சிங்குருதி செய்யோனே, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பகாசூரன் படத்துலேருந்து என்னப்பா நல்லவன் சொல்லிட்டு ஒரு பாட்டு, சிவன் பாட்டு, அதுவும் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். கன்னட படம் ஒன்று கருடகாமன விஷபவாகனான்ட்டு, அதில் வந்து 2 பாடல்கள் வரும், சந்திரச்சூடா சோஜுகாடான்னு. இந்த ஒரிஜினல் சோஜுகாடா சாங் அதுதான். சந்திரசூடா பாட்டு வந்து விஷ்ணுக்கும் சிவனுக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பற்றி அந்த பாட்டு இருக்கும். அந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பப்போ கேட்பேன். இது எல்லா பாட்டையும் மீறி எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகிற பாட்டு வந்து அரண்மனை கிளி படத்துலேருந்து வர்ற அம்மன் கோயில் பாட்டு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும், ரூட்டடாக இருக்கும். அவங்க சொந்த ஊர் திருவிழாலையெல்லாம் இந்த பாட்டு இப்போ வரைக்கும் ஒழிச்சிட்ருக்கு. இந்த பாட்டு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அந்த திருவிழா டைமில் எல்லாம். அவ்வளோதான் ஹிந்து பாடல்களில் எனக்கு இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் சாங்ஸு. க்ஷேமமாக இருங்கோ. மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே. கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசும்போது when we talk about Christianity, நிறைய சாங்ஸு இங்கிலீஷ் சாங்ஸாக தான் இருந்திருக்கு. படங்கள்லேருந்து எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னா, ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணது மின்சார கனவு படத்துலேருந்து அன்பென்ற மழையிலே சாங் ஆல் டைம் ஃபேவரேட். படத்தில் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னாலே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ஆல்சோ ஹாலிவுட் மூவிஸ் லைக் டா வின்சி கோட், கிளாடியேட்டர், அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அதுவும் டா வின்சி கோடில் கிறிஸ்டியானிட்டியோடைய ஒரிஜினே வந்து ஒரு ஸ்டோரியாக வரும். சின்ன வயசில் சர்ச்சுக்கு போய் சண்டேஸில் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு கிஃப்ட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கினது உண்டு. சின்ன வயசில் சில ரிலேஷன்ஸ் வீட்டில் இருக்கும்போது சைடில் மசூதியெல்லாம் இருக்கும், அதிலிருந்து ஒலிக்கிற மார்னிங் ப்ரேயரெல்லாம் கேட்டு தான் காலையில் நேரமெல்லாம் எழுந்திரிச்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்ச முஸ்லீம் சாங்ஸ் அப்படின்னா, படத்துலேருந்து மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்துலேருந்து வர்ற ரஹீமும் அலீமும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சாங்கு. அந்த சாங் தான் அந்த படத்தோடைய தீம் சாங்காகவே இருக்கும், நிறைய இடத்துல வரும் அந்த படத்தில். அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதை அப்பப்போ கேட்பேன். அப்புறம் எகைன் ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம் சாங்ஸும் நல்லா கம்போஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த விதத்தில் ख्वाजा मेरे ख्वाजाன்ட்டு ஒரு சாங்கு ஜோதா அக்பருங்கிற படத்தில் இருந்து வரும், அந்த பாட்டும் நான் அப்பப்போ கேட்பேன். அப்புறம் யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ண தலை ஆள்னு ஆரம்பிக்கிற அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள், அந்த பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். முஸ்லீம் சாங்ஸில் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் இதெல்லாம் தான்.
வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான நோக்கமே என்னென்னா, லவ் இஸ் காட், ஆல் ஆர் ஈக்குவல், சகோதரத்துவமாக இருக்கணும். சகோதரத்துவமாக தான் இருப்போம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, வேறு மதங்களில் இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட பாடல்களாகட்டும், இடங்களாகட்டும் அதெல்லாம் இருக்குது. தேடி போய் அந்த கலையெல்லாம் ரசிக்கணும், உங்களுடைய கலாச்சாரங்கள் பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் இருக்குது, கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.